friends, welcome to Aamina Samayal. Today my channel கொலக்கட்டை மாவு இல்லாமல் அரிசி மாவு மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பிடி கொலக்கட்டை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷமே போதுமானது. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களுக்கு பார்க்க முன்னாடி எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடி கொலக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு வெல்லம் முழுசாக கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் பாருங்கள் நல்லா முழுசாக நல்லா கரைஞ்சிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வேறொரு பாத்திரத்தில் வெள்ளைப்பாகு அதில் சேர்த்துக்கங்க. ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தும் போது அதில் இருக்கிற பார்த்திங்கன்னா தூசி பார்த்துங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனது நம்ம பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுமே பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ கையில் வந்து நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு கையிலே இப்படி பிடிச்சிங்கன்னா போதும். பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கனாலே போதும். நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். நான் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். இப்போ இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இந்த 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். 10 நிமிஷத்தில் நல்லா ஆவியில் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொலக்கட்டையை நம்ம எடுத்துக்கலாம். கொலக்கட்டை மாவு இல்லாமல் அரிசி மாவை வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கொலக்கட்டை செஞ்சுட்டோம். பிடி கொலக்கட்டையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பிடி கொலக்கட்டை நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.